வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி அரசியல் அமைப்பை பற்றி நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11வது புக்கில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியல், அதாவது பாலிட்டி பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள். 2021 நிறையா கால்பர் வரப்போகுது. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் நிறையா வரப்போகுது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வாங்குவது நோக்கம்தான் நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிற மாணவிகளுக்கு மட்டும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள். ஓகேங்களா, 11ஆம் வகுப்பு. ஓகேங்களா, அரசியல் அறிவியல், அதாவது பாலிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், சைஸு சின்னதாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஓகே பாருங்கள். சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1801. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. ஆரியர்கள் எனவும் வட இந்திய நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் படைக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள். அப்போ பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர் பாருங்கள். ஆரியர்கள் எனவும் வட இந்திய நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் படைக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள். திராவிடர்கள் எனவும் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அழைக்கப்பட்டவர்கள் பிராமணர் அல்லாதோர். 4. இந்தியாவினுடைய தன்மையை எந்த மாகாணத்தின் அரசியல் வளர்ச்சியில் காண முடியும்? சென்னை மாகாணத்தில். ஆன்சர் சென்னை மாகாணத்தில். அடுத்து பாருங்கள். தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலில் மிகவும் விரும்புவராகவும் தமிழ் ஆர்வலராகவும் பாராட்டப்பட்டவர் பிரான்சிஸ் ஒய் எல்லிஸ். அடுத்து பாருங்கள். 6வது கொஸ்டின். ராபர்ட் கிளைவ், அதாவது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் 1814 முதல் 1891 வரை அவருடைய ஆண்டு. ராபர்ட் கால்டுவெல்னுடைய ஆண்டு 1814 1891 வரை. கால்டுவெல் பிறந்த இடம் இங்கிலாந்தில் கீழடி. கால்டுவெல் மறைந்த இடம் கொடைக்கானல். அப்போ கால்டுவெல் பிறந்தது இங்கிலாந்து, கால்டுவெல் மறைந்தது கொடைக்கானல், தமிழ்நாட்டில் தான் வந்து இறந்திருக்கிறாரு. அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. ஆங்கில இந்திய கழகத்தில் இருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் அமைப்பை தொடங்கியவர். சென்னை வாழ் மக்கள் சங்கம் அமைப்பை தொடங்கியவர் லட்சுமி நரசு. ஆண்டு 1852. சென்னை வாழ் மக்கள் சங்கம் அமைப்பை தொடங்கியவர் லட்சுமி நரசு 1852. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. ஜேம்ஸ் ஃப்ரீன்செப்பு பிரமாண மூலாதவர்கள் 1837 ஆண்டு. தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள் எல்லிஸு 1816. கால்டுவெல்லு 1856. அப்போ தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள் நடத்தியவங்க 2 பேர். ஒன்று எல்லிஸு, அவர் 1816. கால்டுவெல்லு 1856. மக்கள் தொகையில் 3% உள்ள பிராமணர்கள் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டவர்கள் என நிரூபித்து புள்ளி விவரம் அலெக்சாண்டர் ஓர்டன் 1913. அடுத்து பாருங்கள். 15வது 1916 ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள்
தென்னிந்திய ரொம்ப முக்கியமானது, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் டிஎம் நாயர், தியாகராயர், நடேசனார். அப்போ 3 பேர். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்கள் டிஎம் நாயர், தியாகராயர் மற்றும் நடேசனார். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1916. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பின்னர் எவ்வாறு மாறியது? அப்போ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பின்னர் எவ்வாறு மாறியதுன்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சியாக மாறி இருக்கு. நீதி கட்சியாக மாறினது 1917. அப்போ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பின் பின்னு எவ்வாறு மாறியதுன்னா நீதி கட்சியாக மாறியது. எந்த ஆண்டு? 1917. நீதி கட்சி என்ற பெயர் எந்த ஆங்கில இதழின் அடிப்படையில் பெயரிடப்பட்டது? நீதி. நீதி. பிராமணர்கள் அல்லாதோருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி நீதி கட்சி. பிராமணர்கள் அல்லாதோருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி நீதி கட்சி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919. அப்போ மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1919. 1919. அடுத்து பாருங்க 20 இரட்டை ஆட்சி சட்டம். இரட்டை ஆட்சி சட்டம் 1919 எந்த தேர்தலில் முதலில் பயன்படுத்தப்பட்டது? 1920 தேர்தலில். 1920 தேர்தலில் தான் இரட்டை ஆட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1920 தேர்தலில் சென்னை மாகாண முதலமைச்சர் 1920. 1920 தேர்தலில் சென்னை மாகாண முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுப்புராயலு. ஓகேங்களா? நீதி கட்சியின் மூலம் இவர் தான் முதலமைச்சர். ஓகேங்களா? சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்புராயலு. ஓகேங்களா? நீதி கட்சியின் மூலம் வெற்றி பெற்று 1920 சென்னை மாகாண முதலமைச்சராக ஆனார். அடுத்தது சுப்புராயலுவை தொடர்ந்து சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பனகல் அரசர். யாரு? பனகல் அரசர். சுப்புராயலுக்கு அடுத்தது பனகல் அரசர் தான் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர். அடுத்தது நீதி கட்சி தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்த காலம் 1921 1937 வரை. அப்போ நீதி கட்சி பாருங்க தொடர்ச்சியாக எதிலிருந்து எது வரைக்கும் இருந்தது? 1921 1937 வரை நீதி கட்சி ஓகேங்களா ஆட்சியில் இருந்தது. அடுத்தது சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தவர்கள். சில பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தவர்கள் நீதி கட்சியினர். இந்தியாவில் முதல் முறையாக யாரின் முயற்சியால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமையும் பெற்றனர்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பாருங்க, இந்தியாவில் முதல் முறையாக யாரின் முயற்சியால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமையும் பெற்றனர்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. வகுப்பு வாரி அரசாணை, இந்து சமய அறநிலை வாரியம், பஞ்சாமி நிலம் ஆகியவற்றை நிறைவேற்றிய கட்சி நீதி கட்சி. நீதி கட்சியின் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. நீதி கட்சியின் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. அடுத்து பாருங்க 28வது கொஸ்டின். எந்த கட்சி ஆட்சியின் காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? நீதி கட்சியினுடைய காலத்தில் தான் அண்ணா பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் 2 உருவானது. அப்போ எந்த கட்சி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சி. கூட்டுறவு சங்க மேம்பாடு, மிராசுதாரர்கள் முறை ஒழிப்பு ஆகியவற்றை நிறைவேற்றிய கட்சி நீதி கட்சி. இந்தியை கட்டாய பாடமாக உள்ளது என யார் ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்டது? ராஜாஜி அரசாங்கம். இந்தி மொழியை கட்டாயமாக்குவது வட இந்திய ஏகாபத்தியத்தை நிறுவன முயற்சி என கருதியவர் யாரு? பெரியார்.
இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலதிக்கத்தை நிறுவும் முயற்சி என்று கூறியவர் பெரியார். பாருங்க, 15 ஆண்டுகளில் 223 முறை சிறை சென்றதால் கிடைத்த அடைமொழி சிறைப்பறவை. அப்போ பெரியாருக்கு பாருங்க, பெரியார் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் கிடைத்த அவருக்கு அடைமொழி சிறைப்பறவை. அப்போ சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பெரியார். சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். அதற்கு காரணம் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால். அடுத்த பாருங்க 34. பெரியார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 1938. அப்போ பெரியார் நீதி கட்சி தலைவராக எப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா 1938. நீதி கட்சி தமிழ்நாடு தனி நாடு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? நீதி கட்சியின் தமிழ்நாடு தனி நாடு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1938. 1938. 36வது கொஸ்டின். காங்கிரஸ் ஆட்சியில் நிறுவப்பட்ட எந்த குருகுலத்தில் நடந்த ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக பெரியார் பிரச்சாரம் செய்தார்? பெரியார் பிரச்சாரம் செய்தார் சேரமான் தேவி. சேரமான் தேவி. 37. சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கப்பட்டது? 1925. இப்போ பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினார். பெண்கள் மாநாட்டில் ராமசாமிக்கு ஓகேங்களா வழங்கப்பட்ட பட்டம் தான் பெரியார். ஓகேங்களா, பெண்கள் மாநாட்டில் தான் ராமசாமிக்கு பெரியார் பட்டம் என்று வழங்கப்பட்டது. அடுத்து வருங்க 39. சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்த பெரியாரின் 4 இதழ்கள். ஓகேங்களா, அப்போ சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்த பெரியாரினுடைய 4 ஏடுகள். குடியரசு, புரட்சி, விடுதலை. குடியரசு, புரட்சி, விடுதலை. அடுத்தது 40வது கொஸ்டின். முதலாவது சுயமரியாதை மாநாடு. ரொம்ப முக்கியம் பாருங்க. முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது 1929. அப்போ பெரியார் நடத்திய முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்தது? செங்கல்பட்டில் 1929. 1937 சென்னை மாகாண முதலமைச்சர். 1937 சென்னை மாகாண முதலமைச்சர் யாருன்னா ராஜகோபால ஆச்சாரியார், அதாவது ராஜாஜி. ராஜாஜி ஓகேங்களா, ராஜகோபால ஆச்சாரியார் 1937 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆவார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியவர் ஓகேங்களா யார்? தந்தை பெரியார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியவர் தந்தை பெரியார். பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமானது பாருங்க. பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர். சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களை கவரப்பட்டவர் யார் அப்படின்னா சிங்கார வேலன். சிங்கார வேலன். சமூகங்களின் பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதுடன் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் செயலாற்ற ஒத்துக்கொண்ட திட்டம் ஈரோடு திட்டம். ஈரோடு திட்டம். அடுத்து பாருங்க 46வது கொஸ்டின். ஓகேங்களா, எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது? எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது அப்படின்னா 1929. முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜாமீன்தார் முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தியவர் ராஜாஜி. அப்போ மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியவர், ஜாமீன்தார் முறையை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தியவர் ராஜாஜி. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1937. 1944 சேலம் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? 1944 சேலம் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா பெரியார் தலைமையில். நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம், நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் என மாற்றியவர்
அண்ணாதுரை. யார்? அண்ணாதுரை. அப்போ நீதி கட்சியை திராவிட கழகம் என பெயர் மாற்றியவர் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? சேலம் மாவட்டத்தில் தான் மாற்றினாங்க, அது 1944. அப்போ பெரியார் கட்சியை 1944 சேலம் மாவட்டத்தில் தான் திராவிட கழகம் என்று பெயர் மாற்றியவர் அறிஞர் அண்ணா. திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரியவர், தனி திராவிட நாடு கோரியவர் பெரியார். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர், திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர் பெரியார். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர் பெரியார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 343 படி இந்தியை இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கிய நாள் 1965 ஜனவரி 26. 1965 ஜனவரி 24 தான் இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கிய நாள். 1965 ஜனவரி 26 இந்தியை அலுவலக மொழியாக மாற்றி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக துக்க தினமாக அனுசரித்த தினம் 1965 ஜனவரி 26. திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்ட கட்சி, திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்ட கட்சி திமுக கட்சி, திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? அண்ணா, அறிஞர் அண்ணாதுரை 1949. அப்போ திராவிட திமுக எப்போ உருவானது? 1943. திமுக கட்சியை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா. உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் நீக்கிய நாள். உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் நீக்கிய நாள் 1951. 1939 இந்தியாவை இரண்டாவது உலகப் போரில் ஈடுபடுவதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சரவை பதவியை துறந்த அரசு காங்கிரஸ் அரசு. எந்த அரசு? காங்கிரஸ் அரசு. அடுத்து பாருங்க 59 சமூகம் மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கான இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னா காமராஜர். 60 சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை, சட்டமும் விதிமுறைகளும் மக்கள் இல்லை என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை குறைப்பு மற்றும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. ஓகேங்களா? அதாவது பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை குறைப்பு மற்றும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. ஓகேங்களா? பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டி என்ற நூலின் ஆசிரியர் அருந்ததி ராய். காந்தியடிகள் தண்டி யாத்திரை எப்போ தொடங்கினார்னா 1930. 1952 பதவியேற்ற ராஜாஜி பதவி விலகிய ஆண்டு 1954. ஓகேங்களா? 1954. அதாவது பார்த்தீங்கன்னா 1937 ஸ்டார்ட் பண்ணி 54 வரைக்கும் இருந்தார் ராஜாஜி. அதாவது 52 குலக்கல்வி போராட்டத்தின் காரணமாக தொடர்ச்சியாக நடந்து 1954 தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு. அடுத்தது காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலம் 1954 இருந்து 1963 வரை. காமராஜர் 54 இருந்து 63 வரை. பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பு. அப்போ பாருங்கள், காமராஜர் காலத்தில் தான் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பு. யாருடைய காலத்தில்? காமராஜர் பீரியட் காலத்தில். பல அணைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் தொழிற்பேட்டைகள் அமைத்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா காமராஜர். குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். எப்போனா 1955 தொடங்கி 56 தமிழ்நாடு ஃபுல்லாக, ஓகேங்களா, மதிய உணவு திட்டத்தை அளித்தவர் காமராஜர். 1967 பொது தேர்தலில்
திமுக முதலமைச்சர் யாருன்னா அண்ணாதுரை. அப்போ காமராஜருக்கு அடுத்த பிறகு 57 யார் பொது தேர்தலில் திமுக முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. ஏழைகளுக்கு வீட்டு வசதி, படியரிசி திட்டம், குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்த முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை. மெட்ராஸ் மாநிலம் பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அப்போ மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஆண்டு கேட்டாங்கன்னா 1969. 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசியமயமாக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்திய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்க, அனைத்து ஜாதி ஏழை மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தொழிற்கல்வி முந்தைய கல்வி கட்டணத்தை விதிவிலக்கு செய்தவர் அறிஞர் அண்ணா. திருமணம் சட்டம் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. அண்ணாதுரையின் மலிவு விலை அரிசி திட்டத்தை தொடர்ந்தவர். அண்ணாதுரையின் மலிவு விலை அரிசி திட்டத்தை தொடர்ந்தவர் கருணாநிதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் எம்ஜி ராமச்சந்திரன். ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் எம்ஜி ராமச்சந்திரன். எப்போனா 1972. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1972. எம்ஜி ராமச்சந்திரன் பதவி வகித்த காலம் 1977 1987 வரை. 1977 1987 வரை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. பொதுமக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு மூலம் சேவைகளை வழங்குதல் மின் ஆளுமை. சேவைகளை வழங்குவதற்கு மின் ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அதிகாரங்கள் அரசாங்கத்தின் பல்வேறு அளவுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பது கூட்டாட்சி. பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்தோடு செய்யப்படும் அரசியல் நடவடிக்கை மக்கள் ஈர்ப்பு வாதம். தங்கள் கொள்கைகளை மிகவும் தீவிரமாக ஆதரித்து பேசுவது முற்போக்கு வாதம். தங்கள் கொள்கைகளை மிகவும் தீவிரமாக ஆதரித்து பேசுவது முற்போக்கு வாதம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நலனின் குறிப்பாக கவனம் செலுத்துவது பிராந்தியவாதம். இடஒதுக்கீடு என்பது பொருள் நேர்முக பாகுபாடு. திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1914. அதாவது தீகா திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1914. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட வருடம் 1974. அடுத்து பாருங்க 88. வளரும் நாடுகளின் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய ஜெர்மன் தத்துவ அறிஞர் தாமஸ் போக்கோ. அதாவது வளரும் நாடுகளின் வறுமையை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய ஜெர்மன் தத்துவ அறிஞர் யாருன்னா தாமஸ் போக்கோ. இனமத மொழி சிறுபான்மையருக்கு ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? டிசம்பர் 18 1992. யாருடைய வழியே அணுகும்போது நீதியின் உண்மையான ஆற்றலை கண்டு கொள்ள முடியும்? ஜான் ரால்ஸ். மனிதனை மனிதனாக கருதி முடியாமல் அவரது ஜாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை
காட்டு மிராண்டித்தனமானது என்று கூறியவர் பெரியார். தனது மக்களிடம் நீதி என்றால் என்ன, அதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என உரையாடலை தெரிவித்தவர் பிளேட்டோ. யாரு? பிளேட்டோ. கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ. ஒரு சமூகத்தின் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்கியவர் சாக்ரட்டிஸ். எவ்வாறு விளக்கியது என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். அடுத்து பாருங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் ஆணையம் யார் தலைமையில் எந்த வருடம் அமைக்கப்பட்டது? காக்கோடா 1957. காக்கா கலோல்கர் 1953. எந்த ஆண்டு அமெரிக்காவில் ஜான் கென்னடி அவர்களால் உறுதிப்படுத்தப்படும் ஆணை வெளியிடப்பட்டது? 1961. எந்த நிர்வாக ஆணை அமெரிக்காவில் நிறம், மொழி, இனம், தேசிய பூர்வீகம் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளில் பாகுபாடு காட்ட தடை செய்கிறது? நிதியாண்டு 1925. எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சிவில் உரிமை சட்டத்தில் நிறுவனங்களின் பாகுபாடற்ற நிலையை உருவாக்க அழுத்தம் கொடுக்கும் நோக்கம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? 1964. அடுத்து பாருங்க, எந்த வருடம் தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி அமைய பெற்ற நாடாக மாறியது? எந்த வருடம் தென்னாப்பிரிக்கா மக்களாட்சி அமைய பெற்ற நாடாக மாறியது? 1994. இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரால் இராணுவ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1937. ரயத் வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கில அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ் தவிர தாமஸ் மன்றோ ரயத் வாரி முறையை ஆய்வு செய்த அறிக்கையை தாக்கல் செய்தனர். சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை அறிவித்த ஆண்டு? 1885. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவது தடுக்கக்கூடாது என நீதிமன்ற ஆணையிட்ட ஆண்டு? 1854. செங்கல்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தவர் திரிபென் ஹீரோ. இது குரு 4ல கேட்ட கேள்வி. திரிபென் ஹீரோ. அடுத்து பாருங்க, 104வது கொஸ்டின். யாருடைய அறிக்கையின் பெயரில் 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து அரசு வழங்கியது? திரிபென் ஹீரோ. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். 105வது. வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களை வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயர்? பஞ்சமர். மக்களை குறிக்கும் பெயருக்கு பஞ்சமர். பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிட பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர்? அப்போ பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிட பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர் அயோத்திதாச பண்டிதர் மற்றும் சிங்காரவேலன். இப்போ 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. எது? பஞ்சமர் பள்ளியை ஆதி திராவிட பள்ளி என அழைக்க வேண்டும் என்று 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அயோத்திதாச பண்டிதர், மற்றொருவர் சிங்காரவேலனர். சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை பிறப்பித்த ஆண்டு? 1892. விதி 128. தமிழகத்தை போலவே மகாராஷ்டிரம் ஒடுக்கப்பட்ட கல்விக்காக முயற்சி மேற்கொண்டவர்? ஜோதி ராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. 2 பேர். ஜோதி ராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. ராயல் ஆணையம் எந்த ஆண்டு யார் தலைமையில் வந்தது? அதாவது ராயல் ஆணையம் எந்த ஆண்டு யார் தலைமையில் வந்தது? 1913. அலெக்சாண்டர் கார்யூ. பிராமணர்கள் அல்லாதவர் அறிக்கை வெளியிட்டவர்?
தியாகராயர். அடுத்து பாருங்க 111வது கொஸ்டின். தென்னிந்திய சுதந்திர சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய சுதந்திர சங்கம் அமைக்கப்பட்டது 1916. தியாகராயர் டிஎம் நாயர். தியாகராயர் டிஎம் ராயர் தான் 1916 தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். தென்னிந்திய சுதந்திர சங்கம் நடத்திய மற்றும் வகுப்புவாரி உரிமை குறித்து விழிப்புணர்வு உருவாக்கிய இதழ் ஜஸ்டிஸ். உயர்கல்வியில் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளை அனுமதிக்க வேண்டி நீதி கட்சி சார்பில் அரசு மனு கொடுத்த ஆண்டு 1915. நீதி கட்சியின் ஆட்சியில் எந்த ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1921. அடுத்து பாருங்க 115வது கொஸ்டின். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறும் உத்தியோகம் ஆக இருந்தால் 75% அளவில் மக்களுக்கு அது அடையும் வரை அமுலில் இருந்த வண்ணமும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அரசியலில் இருக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்தவர் முனுசாமி. இந்த தீர்மானத்தை இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம். நம்மால் நிறைவேற்றப்பட்டால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் என முன்மொழிந்தவர் சண்முகம். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்காவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என கூறியவர் சி நடேசனார். காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் காங்கிரஸ் குள்ளும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். அதை காங்கிரஸ் தலைமை மறுத்ததால் பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். ஆண்டு 1925. பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஆண்டு 1925. 1928 யார் தலைமையில் நீதி கட்சி செயல்படும் போது அனைத்து துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்ட வகுப்பு வாரியத்தின்படி? முத்தையா. யாருடையது? முத்தையா. எந்த ஆண்டு யார் கொடுத்த வழக்கினால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை உச்ச நீதிமன்ற அமைப்பு சட்டத்துக்கு முரணானது என தீர்ப்பளித்தது? 1951. ஓகேங்களா? சண்முகம் துரைராஜன். அரசியலமைப்பு எந்த பிரிவு சமூக ரீதியான பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்ட சலுகைகளும் வழங்கலாம் என அரசு அதிகாரம் வழங்கிய விதி? 15 விதி 16வது விதி. முதல் சட்ட திருத்தத்தின்படி நேருவால் இணைக்கப்பட்ட விதிகள் 15 16. 15ல் 4, 16ல் 4. தமிழகத்தின் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு வழங்கி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1951. அடுத்து பாருங்க 124. பிற்படுத்தப்பட்டோர் நலம் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையம் அமைத்த முதலமைச்சர் யாரு? கருணாநிதி. சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த முதலமைச்சர் கருணாநிதி. 1989 தொடங்கப்பட்ட பழங்குடியினருக்கான வழக்கில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18%, ஓகேங்களா, பழங்குடியினருக்கு 1%, ஓகேங்களா. எப்போ? 1987. மண்டல கமிஷன் பரிந்துரை ஏற்றுக்கொண்ட பிரதமர். ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தது மண்டல் கமிஷன். அமைத்தவர் விபி சிங்கு. மண்டல் கமிஷன் பரிந்துரையை அரசமைப்பு விதி 14க்கு எதிரானது என வழக்கு தொடுத்தவர் இந்திரா சகானி. அடுத்து பாருங்க 128. யார் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50% மேல் இடஒதுக்கீடு அளித்த உச்சநீதிமன்ற இடஒதுக்கீடு கால தடை விதித்தது? KN
விஜயன். தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீடு முறையை உரிய சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. விதி 31C பயன்படுத்தி தனி சட்ட மசோதா 30/12/1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் 19/7/1994. தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு தொடுக்க இருப்பதற்கான அரசியல் எந்த பகுதியில் எந்த ஆண்டு இணைந்தது? பகுதி 9 42வது சட்ட திருத்தம் 1976. இடஒதுக்கீடு சட்டம் எந்த வருடம் நடைமுறைக்கு வந்ததென அறிவிக்கப்பட்டது? 1992 நவம்பர் 26. 1992 நவம்பர் 26. அடுத்து பாருங்க 132வது கொஸ்டின். பிற்படுத்தப்பட்ட மக்களை அடையாளம் காண நிலை குறித்து ஆராயும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட சட்ட விதி 340. காக்லோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 29/1/1953. காக்லோர் ஆணையம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 12 உறுப்பினர்கள். காக்லோர் தனது ஆணையத்தின் பரிந்துரை எங்கு யாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மண்டல் கமிஷனை அமைத்த பிரதமர் யார்? மொரார்ஜி தேசாய். 1979 மண்டல கமிஷனை உள்ள செயலாளர்கள் யார் அப்படின்னா கில். மண்டல கமிஷனை அமைத்த பிரதமர் மொரார்ஜி தேசாய். 1979 கமிஷனை உள் செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா கில்லு. மண்டல கமிஷன் படி 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக கல்வி அடிப்படையில் 3243 ஜாதிகளை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புகளுக்கு அடையாளம் கண்டது. 137 வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருக்கிறது என்று அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்டோருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளவர் என்றவர் பிபி மண்டல். அடுத்து பாருங்க இந்திய மக்கள் தொகையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோரின் சதவிகிதம் 52, இடஒதுக்கீடு 27% என மண்டல் கமிஷன் பரிந்துரை செய்தது. விபி சிங் அரசு 13/8/1990 நடைமுறைப்படுத்தியது. பண்டைய கால முக்கிய தமிழ்நாடு துறைமுகம் கொற்கைவசம், அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம். பண்டைய காலத்தில் முக்கிய தமிழ்நாட்டினுடைய துறைமுகம் அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம். அடுத்தது 140வது கொஸ்டின் நம்பர் 140. 132 ஆண்டுகளாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு யாரால் ஒழிக்கப்பட்டது? ஏனெனில் ஆண்டுக்கு முன்பு 165க்கான கல்வெட்டு குறிப்பிடுகிறது. கலிங்கத்து காரவேலனார். தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பு பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டு அதை கூறும் சங்ககால இலக்கியம் அகநானூறு. கண்ணகியின் சிறப்பை கூறிய எரிக் மில்லர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் எந்த துறைக்கான முனைவர் பட்டம் பெற்றார்? நாட்டுப்புறவியல். பூம்புகாரில் இருந்து மதுரை வரை நடைபயணம் மேற்கொண்டவர். பூம்புகாரிலிருந்து மதுரை வரை நடைபயணம் மேற்கொண்டவர் எரிக் மில்லர் மேற்கு தொடர்ச்சி மலை வரை சென்றார். எதுவரை? மேற்கு தொடர்ச்சி மலை வரை சென்றார். சிலப்பதிகாரத்தின் தமிழிலிருந்து மொழிபெயர்த்தவர் பார்த்தசாரதி. கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடுபவர் கபிலர் ஔவையார். அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் சபை அல்லது மன்றம். அடுத்து பாருங்க 147. கல்வெட்டுகளில்
பாண்டியர் காலத்தில் முத்து குளிப்பவர்கள் காலத்திற்காக இன்று முதன்மை எழுத்தாளர் கணத்திக்கண். பல்லவர்களின் சின்னம் சிங்கம். பண்டைய கால பழங்கால மக்கள் வழிபாட்டு கடவுள் முருகன். அப்போ பண்டைய காலத்தில் பழங்குடி மக்களின் வழிகாட்டு கடவுள் அப்படின்னா முருகன் தான். யார் காலத்தில் வட இந்தியா ஆரிய கலாச்சாரம் தமிழகத்தில் பரவியது? பல்லவர்களுடைய காலம். ஔவையார் என்பதன் பொருள் மதிப்பிற்குரிய பெண். ஔவையார் என்பதன் பொருள் மதிப்பிற்குரிய பெண். அதியமான் இந்த பகுதியில் அரசன். தகடூர். தகடூர் இப்போது தருமபுரி. தகடூர் இப்பொழுது தருமபுரி. பொற்பாவிலில் 7 பகுதிகள் உள்ளன என குறிப்பிடும் புலவர் போக்கியார். 7 பகுதிகள் உள்ள என குறிப்பிட்டவர் போக்கியார். யாருடைய கண்ணோட்டத்தில் அறம் வடுவது தீமைகளை நீக்கி மரம் வடுவது மானம் காப்பது அரசு ஆகும் அப்படின்னு சொல்லவர் திருவள்ளுவர். ஜாதி மதங்களை பாராம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியார்பின் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயின் ஒன்றே என்று கூறியவர் பாரதியார். அடுத்து பாருங்க 156வது கொஸ்டின். நாம் 1000 பிரிவுகளாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியவர் பாரதியார். கண்ணன் பாட்டு நிலவு வான்மீனும் காற்றும் பாஞ்சாலி சபதமும் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இந்திய தாய் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது மறைமுகமாக பாரதியார் எந்த நூலில் விவரித்தார்? பாஞ்சாலி சபதம். பாரதியாரால் சுதேசி கீதங்கள் பாடல் தொகுப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1908. பாரதியாரால் சுதேசி கீதங்கள் பாடல் தொகுப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1908. சுதேசி மித்திரன் பாரதியாரால் துவங்கப்பட்ட ஆண்டு 1904. விஜயன் தமிழ் பதிப்பாசிரியர். பாலபாரதம் ஆங்கிலத்தில் பதிப்பாசிரியர். அடுத்து பாருங்க 161. இந்தியா பாரதியாரால் துவங்கப்பட்ட ஆண்டு. இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை பாரதியாரால் துவங்கப்பட்ட ஆண்டு 1906 மே மாதம். இந்தியா இது பிரெஞ்சு புரட்சியின் போது முக்கிய முழக்கங்களை முன்மொழிந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற 3 இதையும் முன்மொழிந்தது இந்தியா வார இதழ். பாரதி வார இதழை எந்த நிறத்தில் வெளியிட்டார்? சிவப்பு நிறம் புரட்சியின் நிறம் என்பதால். அரசியலில் கேலி சித்திரம் வெளியிட்ட தமிழின் முதல் நாளிதழ் இந்தியா. பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஷின். அரசியலில் கேலி சித்திரம் வெளியிட்ட தமிழின் முதல் நாளிதழ் இந்தியா. இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாரதியார். பாண்டிச்சேரியில் பாரதியால் நடத்தப்பட்ட உள்நாட்டு வார இதழ். அப்போ பாண்டிச்சேரியில் பாரதியாரால் நடத்தப்பட்ட உள்நாட்டு வார இதழ் சூரிய தேயம். பாரதியார் சுயராஜ்ய தினம். பாரதியார் சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு 1908. ஓகேங்களா? சென்னையில் ஆவடிங்கிற இடத்துல தான் ஓகேங்களா இந்த இதை நடத்தினார். எது? சுயராஜ்ய தினத்தை கொண்டாடினார். பாரதியின் குழந்தை பருவ பெயர் சுப்பையா. பாரதியாருடைய குழந்தை பருவ பெயர் சுப்பையா. முன்னறிவின்றி பயிற்சியும் இன்றி என்னுடன் எந்த தலைப்பிலும் என்னுடன் பேச தயாரா என எட்டயபுர அரசை வையத்தில் சவால் விட்டபோது பாரதியினுடைய வயது 11. தலைப்பு கல்வி. பாரதி வெற்றி பெற்ற எட்டயபுர சுப்பையா ஆனார். அடுத்து பாருங்க 169. பாரதிக்கு செல்லம்மாளுக்கும் திருமணம் ஆண்ட ஆண்டு. பாரதிக்கும் செல்லம்மாவுக்கும் திருமணம் ஆண்ட ஆண்டு. திருமணம் எப்பாச்சுன்னா 1897
ஜூனு. அலகாபாத் பல்கலைக்கழகம் தேர்வில் வெற்றி பெற்றவர் பாரதியார். அலகாபாத் பல்கலைக்கழக தேர்வில் வெற்றி பெற்றவர் பாரதியார். எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றி எதற்காக கைது ஆணையம் பாரதிக்கு எதிராக பிறப்பிடப்பட்டது? இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை இதழை. பாரதியார் எந்த வருடம் பாண்டிச்சேரிக்கு தப்பி சென்றார்? 1908. எந்த வருடம் பாரதியார் பாண்டிச்சேரிக்கு தப்பி சென்றார்னா 1908. ஆங்கிலேயர்களால் கடலூரில் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1918. பாண்டிச்சேரியில் பாரதியார் தங்கியிருந்த காலம் 10 ஆண்டுகள். பாண்டிச்சேரியில் பாரதியார் தங்கியிருந்த காலம் 10 ஆண்டுகள். பாரதியார் யார் வீட்டில் எந்த ஆண்டு காந்தியை சந்தித்தார்? அதாவது பார்த்தீங்கன்னா ராஜாஜி வீட்டில் 1919. பாரதியார் 1905 பனாரஸ் மற்றும் 1907 சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை இவரது தேச பற்று கவர்ந்து இழுத்தது. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையை சிறப்புற்றும் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து பாருங்கள் 178. யாருடைய சந்திப்பு பெண்களுக்காக உரிமைகள் மற்றும் பற்றிய சிந்தனைகளை பாரதியார் ஏற்படுத்தினார்? சகோதரி நிவேதிதா. யாருடைய சந்திப்பு பெண்களுக்காக உரிமைகள் பற்றி சிந்தனைகளை பாரதியாரிடம் ஏற்படுத்தின? சகோதரி நிவேதிதா. தற்கால பெண்களை சக்தி என அடையாளப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். பாரதியின் இறுதி சடங்கில் பங்கேற்ற எத்தனை பேர்? 14 பேர். பாரதியின் இறந்த வருடம் செப்டம்பர் 11, 1921. பாரதியார் இறந்த வருடம் செப்டம்பர் 11, 1921. தொழிலாளர்கள் அமைப்புகள் உருவாக முன்முயற்சி எடுத்தவர் சிங்காரவேலன். தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சி எடுத்தவர் சிங்காரவேலன். எந்த ஆண்டு நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக சிங்காரவேலன் கலந்து கொண்டார்? 1922. அடுத்து பாருங்க 184. தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. காங்கிரஸ் இருந்து பெரியார் விலகிய போது சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் பெரியாருக்கு உதவியாக இருந்தவர் சிங்காரவேலனார். குடியரசு இதழில் மூட நம்பிக்கைக்கு எதிராக பலர் கட்டுரையை எழுதியவர் சிங்காரவேலனார். சென்னையில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை நடத்தியவர் மற்றும் நடத்தப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? அதாவது சிங்காரவேலன் ஓகேங்களா உழைப்பாளர் தினம் எப்போனா 1923 மே 1. இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு உழைப்பாளர் தினம், அதாவது மே தினம் ஓகேங்களா 1923 மே 1 தான் தொழிலாளர் தினம். ஓகேங்களா? தொழிலாளர் தினம் மே தினம் கண்டவர் அப்படின்னா சிங்காரவேலன் தான். மே தினம் கண்டவர் என்று அடைமொழி கொண்டவர் சிங்காரவேலனார். 1925 கான்பூரில் இந்தியாவின் முதல் பொது உடைமை மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் சிங்காரவேலனார். இந்தியாவிற்கு ஏற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்றவர் சிங்காரவேலனார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதியாக தனியாக இயக்கம் வேண்டும் என கூறியவர் சிங்காரவேலனார். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 191. 1890களில் பௌத்தவ சங்க அமைத்து வருண அமைப்பிற்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக பரப்புரை செய்தவர் சிங்காரவேலனார். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யாருன்னு கேட்டாங்கன்னா சிங்காரவேலனார். பெரியார் பிறந்த ஆண்டு 1879.
தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அந்த தேசம் பேரடையாக பெற்ற உண்மையான சுதந்திரம் அல்ல என்று கூறியவர் பெரியார். தேசியவாதம் ஒரு கற்பனையான உணர்வு என்று அது வசதிமிக்க அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஜாதியாகும் என்றவர் பெரியார். நவீன தமிழகத்தின் தந்தையாக கருதப்படுபவர் பெரியார். நவீன தமிழகத்தின் தந்தையாக கருதப்படுபவர் பெரியார். பெரியார் பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூடங்களில் பின்னர் சம்பாதிக்க நடத்திய காட்டிய ஆண்டு 1930. அடுத்து பாருங்க 198. தேசியவாதம் என்பது முதலாளித்துவம் வாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கி கொள்ள ஏழை மக்களை பலிகாடா ஆக்குவதற்கு கற்பித்து கொண்ட தந்திர வார்த்தை என கூறியவர் பெரியார். மதராஸ் ஒரு தனி தேசமாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதுதான் திராவிடம். அதனுடைய பண்பாடு நாகரிகம் பம்பாய் மற்றும் வங்காளத்தில் இருந்து வேறுபட்டது என்று கூறியவர் பெரியார். அடுத்து பாருங்க 200. இந்தியா ஒரு தேசம் என்பதை விட திராவிட நாடு ஒரு தேசம், ஆந்திர நாடு ஒரு தேசம், வங்க நாடு ஒரு தேசம் என்று சொன்னாலும் பொருந்தும் என கூறியவர் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கு, திராவிட நாடு திராவிடருக்கு என்று கூறியவர் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கு, திராவிட நாடு திராவிடர்களுக்கு என்று கூறியவர் பெரியார். திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க ஜாதிகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, ஜாதிகளை ஒழிக்கின்ற ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தாலும் போதும் என்று கூறியவர் பெரியார். அடுத்து பாருங்க, பிராங்க் என்ற ஆங்கில பிரெஞ்சு கலவை மொழியின் பொருள் சுதந்திரம். வாக்குரிமை என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்படுகிறது? வாக்குரிமை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாக்குரிமை என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து தான் வாக்குரிமை சொல்லு உருவானது. தேர்தலை பற்றி பகுதி மற்றும் உறுப்புகள். தேர்தலை பற்றி கேட்கலாம். பகுதி 15 சொல்லுது. உறுப்பு 324 329 வரை. தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 25, உறுப்பு 324 329 வரை. பிறருக்காக பேசும் நடவடிக்கை அல்லது பிறருக்காக செயல்படுத்துவது என்பது பிரதிநிதித்துவம். அடுத்து பாருங்க 207வது கொஸ்டின் நம்பர் 207. வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தலை நடத்த வேண்டும் என கூறும் சட்டம். விதி 326. ஓகேங்களா? 18 வயதாக சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 326. பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சியின் மிகவும் முக்கியமானவை தேர்தல். பிரதிநிதித்துவ மக்கள் ஆட்சியின் மிகவும் முக்கியமானது தேர்தல். தேர்தல் தொடர்பான பள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்விக்கு பேர் தேர்தலியல். பன்மைவாதம் அல்லது பெரும்பான்மை பாத வாக்குகள் முறையில் எளிமையான வடிவம் FPTP என்பது முதலில் நிலையை கடந்து செல்லுதல். வாக்காளர்கள் கட்சிக்காக அல்லாமல் வேட்பாளராக வாக்களிக்கும் முறைக்கு பேர் தான் FPTP. PV என்பது தொகுதி வாக்கு. அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமான நாடுகளில் காணப்படும் முறை PV முறை. தனிப்பட்ட வேட்பாளர்கள் வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்துக் கொள்ளும் முறைக்கு PV முறை. அடுத்த 216வது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தலில் பின்பற்றப்படும் முறை FPDP முறை.
பயன்படுத்துவதற்கான எளிதான பன்மையை பெருந்தன்மை முறை பிபிவி முறை. பிபிவி முறை. பிபிவி என்பது கட்சி தொகுப்பு வாக்கு. கட்சி தொகுப்பு வாக்கு. சமநிலையான இன அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தில் உதவும் முறை பிபிவி முறை. முன்னுரிமைக்கான பன்மை முறை ஏவி முறை. ஏவி என்பது மாற்று வாக்கு. டிஆர்டி என்பது இரு சுற்று முறை. டிஆர்டி என்பது இரு சுற்று முறை. இரு சுற்று முறை. அடுத்து பாருங்க 223வது கொஸ்டின். ஒரே தேர்தலாக அல்லாமல் ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் இடைவெளியில் இரு சுற்றுகளாக நடைபெறும் தேர்தல் டிஆர்எஸ். தேசிய சட்ட மன்ற உறுப்பினர் தேர்விற்கு குடியரசுத் தலைவருக்கான தேர்தலிலும் பயன்படுத்தும் முறை டிஆர்எஸ் முறை. பன்மைத்துவம் அல்லது பெரும்பான்மை முறையில் வகைகள் எத்தனை? 5. வகைகள் எத்தனை? 5. ஒரு தொகுதியில் உள்ள உறுப்பினரின் மரணம் அல்லது பதவி விலகல் ஏற்படும் காலியிடத்தை நிரப்பும் நடைபெறும் தேர்தல் இடைத்தேர்தல். ஓகேங்களா? இடைத்தேர்தல். அப்போ இடைத்தேர்தல் என்னன்னா, ஒரு தொகுதியில் உள்ள உறுப்பினர்கள் மரணம் அல்லது பதவி விலகினால் ஏற்படும் காலியிடத்தை நிரப்பும் தேர்தலுக்கு இடைத்தேர்தல். தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 39. நம் நாட்டின் மக்களவை தொகுதி 543 தொகுதி. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதி எதன் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். அடுத்து பாருங்க 229வது கொஸ்டின். தொகுதி வரையறை சட்டம் மற்றும் முதல் வரையறை ஆணை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1952. இரண்டாவது வரையறை ஆணை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1963. மூன்றாவது வரையறை ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1973. நான்காவது வரையறை ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2002. வாக்காளர் பட்டியல் திருத்தும் கால வரையறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இபிஐசி என்பது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. இபிஐசி என்பது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. கட்சியின் வேட்பாளர் நியமனம் அளிக்கப்படும் விதம். கட்சியின் வேட்பாளர் நியமனம் அளிக்கப்படும் விதம் கட்சி நியமன சீட்டு. கட்சி நியமன சீட்டு. இந்தியாவின் முதலாவது மக்களவைத் தேர்தல் எப்பொழுது நடந்தது? 1951 முதல் 52 வரை. பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரமான உரிமை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 19. உறுப்பு 19. அடுத்து பாருங்க 238. தேர்தல் ஆணையம் அமைப்பு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி. தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 324. 2014 நடைபெற்ற தேர்தல் எத்தனையாவது மக்களவை தேர்தல்? 16வது மக்களவை தேர்தல். தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்பவர். தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். தேர்தல் ஆணையர்களின் பதவி காலம் 6 வருடம் அல்லது 65 வயது. தேர்தல் ஆணையத்தினுடைய பதவி காலம் 6 வருடம் அல்லது 65 வயது. அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரம் படைத்தது தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? அங்கீகாரம் அளிப்பது தேர்தல் ஆணையம். ஒரு அரசியல் கட்சியின் பிளவு ஏற்பட்டால் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை முடிவெடுக்கும் அதிகாரம் பெற்றது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம். அடுத்தது 244வது கொஸ்டின் பாருங்க. சிறை அல்லது காவல்துறையினர் விசாரணையில் இருந்து ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் எப்பொழுது தீர்ப்பளித்தது? ஜூலை 11, 2013. ஜூலை 11, 2013. மாநில ஒன்றிய பிரதேசத்தில் தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்பவர் இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம். ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி பெற்றவர் வாக்காளர் பதிவு அலுவலர். சாவடி தலைமை அலுவலர் மற்றும் பிஓ வாக்குப்பதிவு அலுவலர்களில் நியமிக்கப்படுபவர் மாவட்ட
தேர்தல் அதிகாரி. ஒன்றிய பிரதேசத்தில் பிஓ மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர் நியமிப்பவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி. தேர்தல் நடத்தும் அதிகாரி. அடுத்தது 249வது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் வேட்பாளரை யாரை நியமிக்கிறது? அரசாங்க அதிகாரிகளை. அரசாங்க அதிகாரிகளை, அதாவது தேர்தலை பார்வையாளராக யாரை நியமிக்கிறாங்கன்னா அரசாங்க அதிகாரிகளை. தேர்தல் பார்வையாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக பொறுப்பு உடையவர்கள். நேரடியாக பொறுப்பு உடையவர்கள். அடுத்து பாருங்க, தேர்தல் சீர்திருத்த தொடர்பான ஆணையங்கள். ஓகேங்களா? தேர்தல் சீர்திருத்த தொடர்பான ஆணையங்கள். ஓகேங்களா? இந்தியாவினுடைய பொது தேர்தலிருந்து, அதாவது இந்தியாவினுடைய பொது தேர்தல் 1951-52ஆம் ஆண்டு பொது தேர்தலிருந்து மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உள்ள 349 மக்களவை இடங்களில் ஓகேங்களா 364 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஓகேங்களா முன்னணியில் ஆட்சி அமைச்சது. ஓகேங்களா? இது மொத்த வாக்குகளில் 45%. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். இத்தேர்தலில் 67.6% வாக்களிப்பு நடைபெற்றது. 54 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன. ஏறத்தாழ 4 மாதங்கள் தேர்தல் நடைபெற்றது. 4 மாதங்கள் தேர்தல் நடத்தப்பட்டது. அக்டோபர் 25, 1951 முதல் பிப்ரவரி 21, 1952 வரை இத்தேர்தல் நடந்தன. 26 இந்திய மாநிலங்களும் மற்றும் 401 தொகுதிகளும் தேர்தலில் கலந்து கொண்டன. பாருங்கள், தேர்தலை பற்றி அமைக்கக்கூடிய கமிட்டி ஓகேங்களா, தர்குந்த் கமிட்டி 1974. இந்திரஜித் குப்தா 1998. அடுத்து பாருங்கள், தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. ஓரா குழு 1993. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வெங்கட சென்னையா தேசிய ஆணையம் 2002. ஓகேங்களா? அதே இந்திய தேர்தல் ஆணைய அறிக்கை 2004. வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. டாங்கா குழு 2010. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் தொடர்பான அரசியல் குழுக்கள். அரசியல் குழுக்கள். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, 252வது கொஸ்டின் பாருங்க. 252வது கொஸ்டின். ஓகேங்களா, வாக்களிக்கும் வயது. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டதை அமைப்பு சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் 1988. இது டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக நடந்த டெட்டு கொஸ்டினில் கேட்கப்பட்ட கொஸ்டின். வாக்காளருடைய வயது ஓகேங்களா 21லிருந்து 18ஆக குறைக்க அமைக்கப்பட்ட சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம் 1988. யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தை? ராஜீவ் காந்தி பேரில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். 1989. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்காக தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு எவ்வளவு மணி நேரம் முன்பாகவே அப்பகுதியில் மதுபான விற்பனை தடை செய்ய வேண்டும்? மதுபான விற்பனை தடை செய்ய வேண்டும் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எதிர்பாராத மரணம் அடைந்தால் அக்கட்சி மற்றும் வேட்பாளரை பரிந்துரைக்கும் வரம்பு கால அவகாசம் 7 நாட்கள். தபால் வாக்குகளை பயன்படுத்தும் வாக்களிக்கும் வாய்ப்பு எப்போ கொண்டு வந்தாங்க? தபால் வாக்குகளை பயன்படுத்தும் வாக்கு 1999. அரசு ஊழியர்கள் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுதல் 1998. இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்கள் சார்பாக பதிலை வாக்கு அளிக்கும் முறைக்கு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2003. அடுத்து பாருங்க, மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்த வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மற்றும் வெளிப்படையான வாக்கு முறைகளை அறிமுகம் செய்யப்பட்டது 2003. வேட்பாளர் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களை விதிவிலக்கு 2003. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தி முடிவுக்கு வெளியிட கட்டுப்பாடு 2009. தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள்
தகுதி இழப்பு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் வாக்குரிமை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2010. தேர்தல் செலவினங்களுக்கு உச்ச வரம்பு அதிகரிப்பு 2011. கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் எப்போ கொண்டு வந்தாங்க? கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985. 1985 தான் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது 10வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா? 52வது சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள் 268 கட்சி தாவல் தடை சட்டம் எந்த வருடம் திருத்தப்பட்டது? 99வது சட்ட திருத்தம் 2003. 91வது சட்ட திருத்தம் 91வது சட்ட திருத்தம் 2003. கட்சி தாவல் தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்பவர் சபாநாயகர். கட்சி தாவல் தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்பவர் சபாநாயகர். கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை வெளிப்படையான வாக்களிக்கும் முறை. தனது வாக்குகளை பிறர் அறியாதவாறு வாக்குப்பெட்டி அல்லது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்களிக்கும் முறைக்கு பேர் இரகசிய வாக்கெடுப்பு முறை. அரசின் நிதி உதவியுடன் ஆன தேர்தல் பற்றி ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட குழு இந்திரஜித் குழு 1998. எவரொருவன் இளைஞர்களை தன் பக்கம் இருக்கிறானோ எதிர்காலம் அவன் வசமே என்று கூறியவர் ஹிட்லர். தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் வாக்களிக்கும் உரிமை நோட்டா. ஓகேங்களா? யாருக்குமே ஓட்டு இல்லைங்கிறதுக்கு தான் நோட்டா. அடுத்து பாருங்கள் 275 வாக்காளர் தனது வரிசை எண் 17 படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்குகளை செலுத்தலாம் என கூறும் தேர்தல் நடத்தும் விதி 49 ஓ 1961 கொண்டு வந்தாங்க. நோட்டோ போன்ற முன்னேற்ற இருந்த அம்சம் எதிர்மறை வாக்களித்தல். கிராமங்கள், நகரங்கள் மற்றும் நகராட்சிகளில் மக்களுக்கான சேவைகள் மற்றும் விதிகளை அளிப்பதற்கு உள்ளூர் பிரச்சனைகளை நிர்வகிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளாட்சி அரசாங்கம். அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலையை அழகாக உள்ளவை உள்ளாட்சி அரசாங்கம். வெளி உலகத்திற்கு கிராமங்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவை நகரங்கள். இந்தியாவில் கிராமம் உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகிறது. கிராம உள்ளாட்சி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகிறது. மௌரியர் ஆட்சி காலத்தில் நிர்வாக அழகாக இருந்தவை கிராமமும் மாவட்டமும். கிராம நிர்வாகம் பற்றி விவரிக்கும் விளக்கம் அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கௌடில்யர். அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கௌடில்யர். பாருங்கள் 282 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டிருந்த நகரம் மாநகராட்சி. அப்போ 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மாநகராட்சி. 10 லட்சம் குறைவாக இருந்த மக்கள் தொகை நகராட்சி. எந்த திட்டத்தின்படி தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்படுகிறது? ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோசனா. எந்த திட்டத்தின்படி தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்படுகிறதுனா ராஜீவ் அவேஸ் யோசனா அப்படிங்கிற திட்டம். ராஜீவ் அவேஸ் யோசனா திட்டம். அடுத்து 285 உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி விரிவாக குறிப்பிடும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு தான் உள்ளாட்சி பற்றிய விரிவாக சொல்லக்கூடிய கல்வெட்டு. அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தில் சார்ந்தவை? ஓகேங்களா? முதலாம் பராந்தக சோழனுடைய காலம் 909 922 வரை. யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் நன்கு மேம்படுத்தப்பட்டிருந்தன? சோழர்களுடைய காலம். சோழர்கள் காலத்தில் இருந்த கிராம சபைக்கு 2 விதங்கள் அழைக்கப்படும்: ஊரு மற்றும் மகாசபை. வீர நாராயண சதுர்த்தி மங்கலம் என்ற ஊரில் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகமளித்த துரோதிகளை சொத்துக்களை பறிமுதல் செய்து உத்தரவிட்டவர் முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? முகலாயருடைய காலம் 1500 1777 வரை. இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு வழிகோலிய போர் பிளாசி போர் 1756
1757. பிளாசி போர் 1757. ரிப்பன் பிரபு தீர்மானம் முன்மொழிக்கப்பட்ட ஆண்டு 1882. 1882. அடுத்து பாருங்க, மாவட்ட வாரியங்களின் பணிகள் டேஸ் எந்த ஆண்டு வரை கல்வி மற்றும் கிராம துப்புரவு முதலியவனை மட்டும் இருந்தது? 1909. ஆங்கிலேய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கு இடையே நிர்வாகம் மற்றும் நிதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்காக விசாரணை அமைக்கப்பட்ட ஆண்டு 1907. இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. மாகாண அரசாங்கங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்னும் அம்சம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராட்சி என்ற வலியுறுத்தியவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. சுதந்திர இந்தியாவிற்கு காந்தி அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் சர்மா நாராயணன். சர்மா நாராயணன். அரசு வழிகாட்டி நெறிமுறை விதிமுறையின்படி செயல்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட திட்ட சமூக மேம்பாடு திட்டம் 1952. 1952. அடுத்து பாருங்க 300. சமூக மேம்பாடு திட்டத்தின் முக்கிய நோக்கம் மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது. கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக மக்கள் நிர்வாகத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் திட்டம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். 1956 61 வரை. பல்வேந்திரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. பல்வேந்திரா மேத்தா குழுவினுடைய முக்கிய 2 பரிந்துரை. ஒன்று பார்த்தீங்கன்னா, நிர்வாக பரவலாக்கப்பட வேண்டும் நிர்வாக உள்ளாட்சி அமைப்புகள். அதை பார்த்தீங்கன்னா, நிர்வாக பரவலாக்கப்பட வேண்டும் நிர்வாக உள்ளாட்சி அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஊரக உள்ளாட்சி வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சியின் நிர்வாக அலகுகளாக மாற்ற வேண்டும். அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் அவைகள் சுய ஆட்சி அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்ட விதி 40. பஞ்சாயத்து அமைப்புகள் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை மேம்படுத்தவும் அமைக்கப்பட்ட குழு அசோக் மேத்தா குழு 1977. அசோக் மேத்தா குழு தனது அறிக்கையை எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது? 1978. அசோக் மேத்தா குழுவின் முதல் பரிந்துரை மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும். யாருடைய ஆட்சி காலத்தில் 64 மற்றும் 65வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது? ராஜீவ்காந்தி. யாரு? ராஜீவ்காந்தி. அடுத்து பாருங்க 309. 73 74வது சட்ட திருத்தம் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1992. 73 74வது சட்ட திருத்த மசோதா மக்களவையில் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1993. ஒரு கிராம பஞ்சாயத்து எல்லைகளை ஒன்றிய பஞ்சாயத்தை தன் அறிக்கையின் மூலம் தீர்மானிப்பவர் மாநில ஆளுநர். அக்டோபர் 2 1953 பண்டித ஜவஹர்லால் நேரு பஞ்சாயத்திற்கான இதற்கான அடிக்கல் நாட்டிய இடம். ஓகேங்களா? அப்போ முதல்ல பஞ்சாயத்து ராஜ்யம் ராஜஸ்தானில் தான் கொண்டு வந்தாங்க. 1953 நகாப்பூர் அப்படிங்கிற இடத்துல, ராஜஸ்தானில் நகாப்பூர்ங்கிற இடத்துல தான் முதல்ல பஞ்சாயத்து ராஜ்யம் கொண்டு வந்தாங்க. முதல் பஞ்சாயத்து ராஜ்யம் அமைக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் பிரிவு 243. 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து அமைப்புகளின் பெண்களினுடைய இடஒதுக்கீடு மொத்த இடமளிக்கும் இடங்களில் 3/1 பங்கு. பஞ்சாயத்து ராட்சிகளின் பதவி காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள் 316. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உள்ள கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை 2,50,000. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட தேவைப்படும் தகுதிகள் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு மாநில நிதியை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட மாநில நிதிக்குழு எந்த சட்ட அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? 73வது ஓகேங்களா சட்ட திருத்தத்தின் அடிப்படையில். அடுத்து பாருங்க, பாளையம் வாரியம்
பாளைய வாரியம் எதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது? பாளைய வாரியங்கள் சட்டம் 1924. அரசியலமைப்பு 24வது சட்ட அமைப்பு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூன் 1993. 1992ஆம் ஆண்டு சட்டம் நகர உள்ளாட்சி அரசாங்கங்களை அமைத்திட கெடுத்த கால அவகாசம் 1 ஆண்டு. பஞ்சாயத்து நகராட்சிகள் சட்டம் 1911 மாற்றப்பட்ட பஞ்சாயத்து நகராட்சிகள் மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1998. நகர உள்ளாட்சி அமைப்புகளின் 3 அடுக்குமுறை பரிந்துரை சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம். பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் 74வது சட்ட திருத்தம். நகராட்சிகள் ஆணைக்கு இடைப்பட்ட ஒரு நிலை தான் பேரூராட்சி. நகராட்சிக்கு இடைப்பட்ட ஒரு நிலை தான் பேரூராட்சி. நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை பேரூராட்சி. பேரூராட்சியினுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா, ஓகேங்களா, 5000லேருந்து 15000 வரை, 5000லேருந்து 15000 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா, பேரூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3க்கு குறையாமல் 15 வீடுகள் மிகாமல் இருக்க வேண்டும். பேரூராட்சி தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 வாக்களிக்கும் உரிமை கிடையாது. பேரூராட்சியின் பகுதிகள் சிறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வார்டுகள். பேரூராட்சி கூட்டத்தை கூட்டுவது துணை ஆணையர். பேரூராட்சியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நகராட்சி பதவி மக்கள் தொகை 15,000க்கு மேல் 3 லட்சம் வரை. தேர்தல் முடிவுகள் வெளியான எத்தனை நாட்களுக்கு துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி பதவி பிரமாணம் செய்து வைத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வகை செய்ய வேண்டும்? 14 நாட்களுக்குள். அடுத்து பாருங்கள், 333 மக்கள் தொகை 3 லட்சத்திற்கு குறையாமல் உள்ள நகராட்சி 1க்கு மேற்பட்ட வார்டுகளில் இணைத்து ஏற்படுத்துவது வார்டு குழு. நிலைக்குழுவின் பதவிக்காலம் 2.5 ஆண்டுகள். நகராட்சியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நகரசபை முறையாக கூட வேண்டும், 2 ஆண்டுக்கு ஒரு முறை. நகரசபை துணைக்குழுவு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நகரசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் நகர சபை தலைவர். அடுத்து பாருங்க, நகரசபை தலைவர் இல்லாத போது நகரசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் நகரசபை துணைத் தலைவர். நகராட்சியில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின பெண்கள் உட்பட்ட பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட மொத்த இடங்களின் சதவீதம் 30%. நகரமன்ற தலைவர் எத்தனை மாதத்திற்குள் தேர்வு செய்ய வேண்டும்? 1 மாதத்திற்குள். நகர மன்ற கூட்டங்களை கூட்டுபவர் நகரமன்ற தலைவர். நகரமன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அட்டவணையில் 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம். ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவு ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மாவட்ட திட்டக்குழு. 1992ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களுக்கு எத்தனைக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? 4 பங்கு குறையாமல் இருக்க வேண்டும். 74வது சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசுகள் 1 வருட காலத்திற்குள் மாநில நிதிக்குழுவை அமைத்திட வேண்டும். அடுத்து பாருங்க, 347 இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு மாநகராட்சி. மாநகராட்சியினுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். வார்டு குழுவின் தலைவரின் பதவிக்காலம் 1 ஆண்டுகள். மாநில குழுவின் தலைவரின் பதவிக்காலம் 1 ஆண்டு. அப்போ மாநகராட்சி அமைப்பின் பதவிக்காலம் 5 ஆண்டு. மாநகராட்சியின் நிலக்குழுவில் இடம்பெறுபவர் மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர்கள். நிலைக்குழுவின் தலைவர் மேயர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பூனா முதலிடம், பெங்களூர் கடைசி இடம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பூனா முதலிடம், பெங்களூரு கடைசி இடத்திலும் உள்ளது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நிதி ஆதாரம் மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? 74வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பின்படி 12வது அட்டவணையின் கீழ் மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகளினுடைய எண்ணிக்கை
18. பணிகளினுடைய எண்ணிக்கை 18. அடுத்து பாருங்கள் 355. மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தலைமை தாங்குபவர் மேயர். மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆணையர். மாநகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் முழு அதிகாரம் பெற்றவர் ஆணையர். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கிராம சபை ஏற்படுத்தப்பட்டது? 74வது சட்ட திருத்தத்தின்படி கிராம சபை ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட பஞ்சாயத்து எண்ணிக்கை 31. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நகர அமைப்பு உருவாக்குவது 74வது சட்ட திருத்தம். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1958. மாற்றப்பட்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. 73வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டவை மாவட்ட திட்டக்குழு. 74வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம். இந்தியாவில் இதுவரை எத்தனை மாநிலங்களில் உள்ள அமைப்புகள் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது? 18 அமைப்பு. அடுத்து பாருங்க 366வது கொஸ்டின். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் முதல் நகரம் பூனா. மாநகராட்சி ஆணையின் பதவி காலம் 3 ஆண்டுகள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம். எந்த சட்ட திருத்தத்தின்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1958 மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 புதிதாக ஏற்படுத்தப்பட்டது? 73வது சட்ட திருத்தம். 1994 சட்டத்தின்படி தமிழ்நாட்டின் முதல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 3 அடுக்குகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எண்ணிக்கை 1,17,000. பாளைய வாரிய சட்டம் போடப்பட்டது 2006. 1 லட்சம் மக்களை தொகுதிக்கு மேல் உள்ள நகர உள்ளாட்சி நிர்வாக அமைப்புக்கு நகர்பாலிக்கான்னு சொல்லுவாங்க. நகர்பாலிக்கா. சுதந்திரமான இரு அதிகாரம் பெற்ற அமைப்புகளில் நடத்தப்படும் அரசாங்கம் இரட்டையாட்சி. 1919 1935 வரை. சோழர் காலத்தில் கிராம சபை குழுக்களின் பெயர். சோழர் காலத்தில் கிராம சபை குழுக்களுக்கு பெயர் வாரியம். கிராம பஞ்சாயத்துகள் அடிப்படை அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் விதி 40. 73வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை 11வது அட்டவணை. 74வது சட்ட திருத்தப்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை 12வது அட்டவணை. 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம், 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க 374. பஞ்சாயத்து ராஜ்ய முறை தொடர்பான உறுப்பு. 243. பஞ்சாயத்து ராஜ்ய முறை தொடர்பான உறுப்பு 243. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1687. ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1882. இரட்டை ஆட்சி முறை முதலில் ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசு சட்டம் 1919. நகர்பாலிக்கா சட்டம் கொண்டு வரப்பட்டது 74வது சட்ட திருத்தம் 1992. 73 74வது சட்ட திருத்தத்தின்படி உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? தொகுதியில் பெண்களுக்கு மக்களவையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்பு வரி வருவாய். மாநில அரசாங்கத்திற்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பயிர்கள் தொடர்பான பரிந்துரை. மாவட்ட திட்டக்குழு உருவாக்கப்படும் சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம். ஜவஹர்லால் ரோஸ்கர் யோசனா வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை. இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. மாநில உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து அமைப்பு. 1 கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. டெல்லி வளர்ச்சி அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1957 டிசம்பர் 30. ஜவஹர்லால் நேரு தேசிய கிராம புனராய்வு திட்டம் நகர்ப்புற ஏழ்மையை ஒழிப்பது.
ஏழ்மையை ஒழிப்பது. இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நகர்ப்புறம் ஏழ்மையை ஒழிப்பது தான் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு தேசிய கிராம புலனாய்வு திட்டம். இத்துடன் பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பாலிட்டி அரசியலமைப்பு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.